சில நினைவுகள் மறக்க முடியாது. அப்போ எனக்கு 18 வயது, 1975. தூர்தர்ஷன் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நினைவு சரியாக இருக்கும்னாக்கா அதில் முதல்ல வந்தவர் யூஎம் கண்ணன் அப்படின்னு அவர் தான். அண்ணன் ரொம்ப வருஷம் ரொம்ப இப்போ நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனையோ ஆண்டுகள் உருண்டு ஓடிவிட்டது. அப்போல்லாம் எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. ராயப்பேட்டையில் நாங்கள் இருக்கும்போது அது ரொம்ப யார் வீட்லையாவது டிவி இருந்ததுன்னாக்கா அங்கே போய் நின்று அதை பார்க்குறதே ஒரு பெரிய விஷயம். பல வீடுகளில் கூட்டமாக இருக்கும் டிவி பார்க்குறதுக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் டிவி வாங்கினோம், பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, ஒளியும் ஒலியும். அப்புறம் திரைப்படம் அப்போல்லாம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கிழமையில் தான், சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் தான் தமிழ் படம் போடுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய முன்னோட்டம், இந்த படம் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய வெயிட்டிங். அப்படியெல்லாம் காத்துக்கிட்டு இருந்து அது பார்த்த அனுபவங்கள். இப்போ எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது, செல்லுலேயே படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த நேரத்தில் அதை பார்த்தது ஒரு மிகப்பெரிய அனுபவம். அதுக்கப்புறமா டிவியில் நான் போய் ஆடிஷன் ஆர்டிஸ்ட் ஆனேன். அவர் நிறைய பேர் அங்கே முத்துசாமி சார் இருந்தாங்க, கல்யாணி ராமச்சந்திரன் மேடம், அந்த மாதிரி நிறைய பேர், தஞ்சைவனன் சார் இருந்தார். அந்த மாதிரிலாம் டிவி ஸ்டேஷனில் அப்போல்லாம் 2 நாள் 3 நாள் ரிஹர்சல், 2 நாள் ரெக்கார்டிங் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் டிவியில் ஆடிஷன் ஆர்டிஸ்ட் ஆகி அப்புறம் எத்தனையோ நாடகங்கள் டிவியில் நான் நடிச்சிருக்கேன், தூர்தர்ஷனில். மறக்க முடியாத விஷயங்கள் அதெல்லாம். அப்படிப்பட்ட அந்த தூர்தர்ஷனுக்கு அது ஆரம்பித்து இப்பொழுது 2024, இது 50வது ஆண்டு. மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு மிக நீளமான ஒரு அனுபவம் வாய்ந்தது இந்த தூர்தர்ஷன். அதை வாழ்த்துற அளவுக்கு ஏன்னாக்கா நமக்கு அந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது. ஏன்னாக்கா அதனால் நம்ம வாழ்ந்துருக்கோம். எத்தனையோ காலங்கள் டிவி ஸ்டேஷனில் போய் நடிக்கிறது, ரேடியோ ஸ்டேஷன், இப்படி. அதற்கு பிறகு கலரில் டிவி வந்தது. இன்றளவும் கிராமப்புறங்களில் நாங்கள் அவுட்டோர் ஷூட்டிங் எல்லாம் போகும்பொழுது இந்த தூர்தர்ஷனை பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள். எல்லா வீடுகள்லேயும் சரி, பஞ்சாயத்தில் தொலைக்காட்சிகள், அதில் நிறைய ப்ரோக்ராம்ஸ், வயலும் வாழ்வும், அப்புறம் எத்தனையோ எண்ணற்ற ப்ரோக்ராம்ஸ். இந்த மக்களுக்கு பல அரிய விஷயங்களை தரணும், அவர்களுடைய கல்வி அறிவை பெருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஒரு ஆவல் உண்டு. வாழ்த்துவதற்கு வயதில்லை. எங்களை வாழ வைத்த இந்த தூர்தர்ஷன் இன்னும் பல்லாண்டுகள் வாழ வேண்டும், மக்கள் தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஹாப்பி 50th anniversary டு யூ, தூர்தர்ஷன்.